வணக்கம். தற்சமயம் ப்ரோக்ராம் தர்மா மடானி தொடர்பாக சில குழப்பங்கள் ஆலய நிர்வாகத்திடமும் மக்களிடமும் நிலவி வருது. அது பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். ஏன்னா எங்களுக்கும் அதிகமான தொலைபேசி அலுவலகத்திற்கும் சரி, என்னுடைய அதிகாரிகளுக்கும் சரி, எனக்கும் சரி தொடர்ந்து பல அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதன் நோக்கம். முதல்ல இந்த திட்டத்தை பற்றி நான் விளக்கம் சொல்லிடுறேன் சுருக்கமாக. கடந்த ஆண்டு 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்து சங்கம் அமைச்சரை சந்தித்து ஒரு பல விஷயங்களை நம்ம அந்த சந்திப்பின் போது பேசினோம். இந்தியர்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கும், இந்திய மக்களுடைய சமயம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுக்கும் ஒரு அமைச்சு இல்லை, குறைந்தபட்சம் ஒரு ஜபாத்தான் இல்லை அப்படின்ற அவர்களுடைய மனக்குமுறலை அவர்கள் முன்வைத்தார்கள். மேலும் ஒரு இந்து அமைப்பு அப்படின்ற வகையில் பல கோவில்கள் அவர்களுடைய பார்வையின் கீழ் அவர்களுடைய தொடர்பில் இருக்கின்றதுனால கோவில்களை ஒரு சமய ஒரு தலமாக வைத்து மக்கள் சேவை செய்வதற்கு கோவில்களை பயன்படுத்தலாம். ஏன்னாக்கா நம்ம ஒரு அலுவலகம் எடுத்து அதற்குண்டான வாடகைகளை செலுத்துவதை விட இருக்கக்கூடிய கோவில்கள் மக்கள் சமூக சேவை மையங்களாக உருவானா பல விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் அப்படின்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அமைச்சர் என்னை தொடர்ந்து அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த சொன்னார். இது தொடர்ந்து ஒரு 2-3 பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு memperkasa rumah ibadat Hindu sebagai pusat community India என்ற அந்த ஒரு சிந்தனை உருவாகியது. அது நம்மளுடைய ஒரு அறையில் ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து செய்த முடிவாக மட்டுமே இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால தேசிய அளவில் ஒரு மாநாடு கூட்டினோம். கோவில்களுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்திருந்தோம். சமயம் சார்ந்த அமைப்புகளுக்கும் நம்ம அழைப்புதல் கொடுத்திருந்தோம். அந்த வகையில் ஒரு 600 ஆலயங்கள் மற்றும் 20 சமூகம் சமயம் சார்ந்த அமைப்புகள் அதில் கலந்து கொண்டாங்க. ஆகவே இது மக்கள்கிட்ட இருந்து வந்த கருத்துக்களை பெற்று எங்களுடைய முழுமையான இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். இதில் இந்து சங்கத்தின் பணி மிக பெரியது. இந்த இடத்துல நான் இந்து சங்கத்தை ஒன்று வலியுறுத்தி சொல்லணும். எப்பொழுது பார்த்தாலும் இந்து சங்கம் என்ன செஞ்சிச்சுன்னு நம்ம சமூகத்தில் கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் இது மக்களுடைய பிரச்சனைகளை ஆலயம் வாயிலாக எடுத்து சென்று ஒரு சமூக உருமாற்றத்திற்கு அவர்கள் அடித்தளம் வகுத்து கொடுத்தார்கள். இது தவிர இந்து சங்கம் சிறைச்சாலைக்கு இருக்கக்கூடிய கைதிகள், சிறையிலிருந்து வெளியே வருகின்ற கைதிகளுக்கு கூட பல திட்டங்கள் வகுத்து இன்றைய தேதி வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. இளம் தலைமுறையினர் சமயம் வழி அவர்களுடைய நன்னெறி பாதுகாக்கப்படணும், ஒழுக்கம் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பெரும் முயற்சியில் பல பண சுமைகளுக்கு இடையிலே கூட தேவார போட்டியை அவர்கள் நடத்துகிறார்கள். ஆகவே அவர்கள் அரசு ஊழியர்கள் கிடையாது, அவங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யல. சமயம் அடிப்படையில் அவர்கள் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று முன்வருபவர்கள் தான் இந்து சங்கத்திலிருந்து பணிபுரிகிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த திட்டத்தில் இடைத்தரகர்கள் என்று சொல்வது மிக அபத்தமானது. அவர்கள் இந்த இடைத்தரகர்கள் கிடையாது. அவர்கள் கொண்டுட்டு வந்த இந்த சிந்தனைக்கு KPN அதாவது ஒற்றுமை அமைச்சு ஒரு வடிவம் கொடுத்து அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம் ஒரு மாநாடு நடத்தி அதில் 8 தீர்மானங்களை உருவாக்கினோம். இந்த தீர்மானங்களை உருவாக்கியது எங்களுடைய ஒற்றுமை அமைச்சின் அந்த கொள்கைக்கு உட்பட்டது. ஏன்னாக்க சமய நல்லிணக்கம், மக்கள் நல்லிணக்கம் என்பது உருவாகினால்தான் ஒற்றுமை பாதுகாக்கப்படும் என்ற அந்த அடிப்படையில் இந்த திட்டம் 8 திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக இந்த திட்டத்தை வெறும் ஒரு பரிந்துரையாக மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்ற காரணத்தினால் அமைச்சின் வாயிலாக இதை அமைச்சரவைக்கு கொண்டு சென்றோம். இந்த 8 தீர்மானங்களும் அமைச்சரவைக்கு கொண்டு சென்று அமைச்சரவை அதில் பரிசீலித்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய செலவினங்களை மித்ரா, ஏன்னா இது உருமாற்ற திட்டத்திற்கான ஒரு அடித்தளம் என்பதனால மித்ராவின் பணத்தை பயன்படுத்தி கொள்ளும்படி அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஆகவே
அமைச்சு மக்களிடையே பெறப்பட்ட அந்த அதிகாரம், அந்த கோயில் பிரசிடாங்கன் கோயில் நடந்த அந்த அதிகாரம் அமைச்சரவையின் அதிகாரம் மட்டுமல்லாமல் இந்த முயற்சிக்கு மித்ராவின் மூலமாக அதற்குண்ட நிதியை பெற்றுக்கொள்ளும்படி பிரதமர் கூறியிருந்ததனால் பிரதமருடைய தனி செயலாளரை சந்தித்து இதற்கான நிதி ஒதுக்கீடை செய்யும்படி நான் சென்று கேட்டேன். இதன் அடிப்படையில் தான் பிரதமர் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தொடரின் பொழுது 200 ஆலயங்கள் 20 மில்லியன் தொகை மூலம் இந்த திட்டத்திற்காக நிதியை ஒதுக்கினார். அவருடைய நாடாளுமன்ற உரையிலேயே ஆலயங்களை சமூக உருமாற்று மையங்களாக உருவாக்குவதற்காக 20 மில்லியன் தொகை ஒதுக்குவதாகவும் 200 ஆலயங்களும் என்று பிரதமர் கூறிய அறிவிப்பு அது. அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு அதற்குண்டான பரிந்துரை கரிஸ் பண்டுவான் உருவாக்கி, அதன் பிறகு அதற்குண்டான விண்ணப்ப பாரங்களை உருவாக்கி எங்களுடைய இந்த திட்டத்தை இணைந்து நடத்துகின்ற இந்து சமயத்தின் வாயிலாக மக்களிடமிருந்து, ஆலய நிர்வாகத்திடமிருந்து விண்ணப்பத்தை பெற்றோம். அதை நிர்வகிப்பதற்கு முன்பு ஒரு பிரபாகரன் தலைமையிலான ஒரு ஜவத்தன் கோசா இருந்தது. இந்த 40 மில்லியன் இந்த திட்டத்தை தவிர மேலும் பல திட்டங்களை பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். அந்த திட்டங்களை மேற்பார்வை செய்வதற்காக துணை அமைச்சர் ரமணன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் மேற்பார்வையின் கீழ் இந்த திட்டத்தை ஒற்றுமை அமைச்சு செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமரின் தனி செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு எங்களுக்கு அந்த அதிகாரமும் வழங்கப்பட்டிருந்தது. அதற்குண்டான டாக்குமெண்ட் இங்கே இருக்கிறது. இங்கே அந்த கூட்டத்தொடரில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. லulusan program pembangunan socio ekonomi masyarakat India. அதன் கீழ் pemerkasaan rumah ibadat Hindu sebagai pusat komuniti setempat program Dharma Madani dengan peruntukan sebanyak 20 juta melalui Kementerian Perpaduan Negara என்பது தான் அன்று செய்யப்பட்ட அறிவிப்பு. அந்த அறிவிப்பின் கீழ் நாங்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், அதில் கூட அமைச்சரவையில் இந்த திட்டத்திற்கான அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. மித்ரா நிதியின் வாயிலாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த அமைச்சரவையில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாகவும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. Mesyuarat mengambil maklum bahawa Mesyuarat Jemaah Menteri pada 12 Mac 2025 mengambil maklum dengan cadangan KPN என்பது Kementerian Perpaduan Negara untuk menjadikan rumah ibadat Hindu ataupun kuil Hindu sebagai pusat komuniti setempat, memandangkan rumah ibadat adalah satu institusi yang rapat dengan masyarakat dan dianggap sebagai pusat rujukan. ஆகவே இந்த மக்கள் ஆலயங்களை அணுகி தகவல் பெற முடியும் என்ற காரணத்தினாலும் சமய உருமாற்று தலமாக ஆலயங்கள் செயல்பட முடியும் என்ற அடிப்படையிலும் இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் துறையில் நடந்த கூட்டத்தில், பிரதமரின் தனி செயலாளர் தலைமை தாங்கிய அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. எங்களுடைய பணி supaya KPN mengemukakan cadangan pelaksanaan bagi 200 rumah ibadat Hindu yang berdaftar sebagai pusat komuniti setempat yang telah disaring dan menerima peruntukan tersebut. இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. Inisiatif ini akan dikelolakan oleh mitra bersama dengan Kementerian Perpaduan Negara. இந்த இனிஷியேட்டிவும் மித்ராவுடன் இணைந்து ஒற்றுமை அமைச்சு நடத்தும் என்பது அதற்குண்டான அன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த மித்ராவின் நிதியை நிர்மாணிக்கும் குழுவாக இருக்கக்கூடிய JPMI குழுவிற்கு தலைமை தாங்கக்கூடிய YB ரமணன் அவர்கள் அவருடைய கூட்டத்தில் இது 200 அல்ல 1000 என்று அறிவித்தார். 1000 என்பது அது எங்களுடைய திட்டம் கிடையாது. 1000 கோவிலுக்கு வெறும் 20,000 வெள்ளியை வைத்துக்கொண்டு நாம் எந்த ஒரு சமுதாய உருமாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நாம் எப்பொழுதும் சொல்கிறேன், இந்த இடத்துல மக்களுக்கு நான் முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்வைக்க விரும்புகின்றேன், ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். நம்ம எப்பயுமே சொல்கிறோம் 470 பில்லியன்
பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. இதில் எல்லாவற்றிலும் இந்தியர்களுக்கு பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துல இருக்குது, யாருக்கு தெரியும், எந்த அமைச்சருக்கு தெரியும், எந்த துணை அமைச்சருக்கு தெரியும், எந்த அதிகாரிக்கு தெரியும், இதை மக்களுக்கிட்ட யார் கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்க? இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அது மக்களுக்கு எங்கே இருக்குன்ற தகவலை யாருக்கிட்ட யார் மூலியமாக எடுத்துகிட்டு போவோம்? இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமே அதுதான். எப்பொழுதுமே நம்ம பட்ஜெட்டில் பங்கு இருக்குது, அரசாங்கத்தின் ஒதுக்கக்கூடிய நிதியில் பங்கு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் கல்விக்கு, மேல்கல்விக்கு, தொழில் திறனுக்கு, தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கு, தனித்து வரும் தாய்மார்களுக்கு, இளைஞர்கள் மேம்பாட்டுக்கு என்று தனித்தனியாக அந்த நிதி ஒதுக்கீடு எங்கே இருக்கிறது என்பதை அதை கணித்து அதற்குண்டான ஆய்வுகள் செய்து அந்த தகவல்களை எடுத்து ஆலயங்கள் வாயிலாக, ஆலயங்களை ஆலயங்கள் வாயிலாக இந்த தகவலை அடிமட்ட மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம். ஆகவே இந்த 20,000 வெள்ளியை வைத்துக்கொண்டு ஒரு புசாட் சும்பரை உருவாக்கி அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இதுவும் முக்கியமான ஒரு திட்டம். ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய வட்டாரத்தில் பல மாணவர்கள், இன்று பள்ளிக்கூடத்தில் பாதியிலே விடக்கூடிய மாணவர்கள் இந்திய சமுதாயத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இது மஜ்லிஸ் சோஷியல் நிகராவிலேயே ஒரு துணை பிரதமர் தலைமை தாங்கக்கூடிய அந்த மஜ்லிஸிலேயே ஆழமாக விவாதிக்கப்படுகிறது. அதற்கு ஒரு திட்ட வரைவு நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், ஏன் பள்ளிக்கூடத்திலிருந்து விடுபடுகிறார்கள், அவர்களை திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வருவது எப்படி, அவர்களுக்கு உள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது எப்படி, விடுபட்ட மாணவர்களை கொண்டுட்டு வந்து வைத்து அவர்களுக்கு மீண்டும் அந்த தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை களைந்து இந்த கல்வி அறிவு இல்லாத ஒரு சமுதாயம் இன்னும் உருவாகி வரக்கூடாது என்பதுதான் இந்த திட்டத்தின் இரண்டாவது நோக்கம். இப்படி எனக்கும் பல இந்திய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற பல திட்டங்கள் இருக்கிறது. எனது அமைச்சின் வாயிலாக என் சக்திக்கும் தகுதிக்கும் உட்பட்டு பல முயற்சிகளை நாங்கள் எடுக்கின்றோம். அதில் ஒரு முயற்சி தான் இது. நான் இதுவரை கூறியது 2 முயற்சிகள் தான் இந்த ஒட்டுமொத்த திட்டத்தின் கீழ். மொத்தம் 8 ரெசல்யூஷன் இருக்குது என்று நான் சற்று முன்பு கூறினேன். ஆகவே ஒவ்வொன்றும் சமுதாயத்தின் தேவையை கருதி, சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை கருதி, இன்று மக்களுக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி மக்களிடமிருந்து கருத்து பெற்று உருவாக்கிய ஒரு திட்டம் இது. இது சும்மா நீங்கள் போய் ஒரு பரதநாட்டியம் நடத்துங்க, ஒரு தேவார கிளாஸ் நடத்துங்களா, அதுவும் முக்கியம்தான். அது இன்னைக்கு ஆலயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உருமாற்றம் இல்லை. அதைவிட முக்கியமான பிரச்சனைகள் இந்த சமுதாயம் எதிர்நோக்குகிறது. அதை தான் தலைவர்கள் செய்ய வேண்டும். தேவாரம் நடத்துங்கள், பரதநாட்டியம் நடத்துங்கள் என்று சொல்வதற்கு தலைவர்கள் தேவையில்லை. அது கோயில் தலைவர்களே முடிவு செஞ்சுக்குவாங்க. அதற்கு அரசாங்கத்தின் பணம் தேவையில்லை, கோயில்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 20 மில்லியன் அரசாங்கத்தின், அதாவது 20 விழுக்காடு மித்ராவிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நாம் செலவிடுகின்றோம் என்றால் அதில் குறைந்தபட்சம் இந்திய சமூகம் ஒரு 20 விழுக்காடு மேம்பாடு அடையணும் என்பதுதான் அதன் நோக்கம். ஆகவே ஒரு மிக உன்னதமான, மிகவும் முயற்சி எடுத்து அனைத்து தரப்பு அங்கீகாரமும் பெற்று நாடாளுமன்றம் வரைக்கும் இதை கொண்டு சென்றிருக்கின்றோம். அங்கீகாரம் பெற்று அதற்குண்டான செயல் வடிவத்தையும் கொடுத்து அதற்குண்டான மக்கள் விண்ணப்பத்தையும் நாங்கள் பெற்றுவிட்டோம். இந்த ஸ்கோப்பு, கேபிஎன் ஸ்கோப்பை விட்டு வெளியில் இது இருக்கிறது என்பதனால நான் பிரதமரின் தனி அதிகாரியை சந்தித்து இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை நாங்கள் மறுக்கிறோம். காரணம், எங்களுடைய இலக்கு நோக்கம் என்பது வேறு. இன்று JPMI குழுவும் அதன் தலைவரும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு என்பது வேறு. ஆகவே இதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்ற விளக்கத்தை கொடுத்து விட்டோம். பிரதமர் தலைமைச் செயல் அதிகாரி 2 தரப்பையும் கேட்டார். என்னுடைய கருத்துக்களையும் கேட்டார். JPMI தலைவராக இருக்கக்கூடிய YB ரமணன் அவர்களுடைய கருத்தையும் கேட்ட பிறகு பிரதமர் முடிவு செய்தது 400 ஆலயங்கள். சரி, முதல் கட்டமாக
200 ஆலயங்களை 400 ஆலயமாக்கவும். அதன் காரணம் என்னவென்றால், இன்னும் அதிகமாக இந்த தகவல் போய் சேர வேண்டும், இந்த முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே இது முதல் கட்டமாக 400 ஆலயங்களுக்கு கொண்டு செல்வோம். 50,000 வெள்ளி ஆலயங்களுக்கு கொடுத்து இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவோம். முதலில் 20,000 வெள்ளி கொடுப்போம். அவர்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்கிய பிறகு 5,000 வெள்ளி அவர்களுடைய செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளட்டும். மீதமுள்ள தொகையில் அந்த 15,000 வெள்ளியில் கட்டமைப்பு உருவாக்க வேண்டும். அதன் பிறகு மீதமுள்ள தொகையில் இந்த மாணவர்களை சேகரிப்பு, அவர்களை அடையாளம் காண்பது என்ற பணிகள் எல்லாம் அவர்கள் செய்தால் அந்த தொகை வழங்கப்படும் என்பதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு கடிதத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம், 14ஆம் தேதியிட்ட கடிதம். அதில் cadangan pindahan pada kadar bantuan skop dan bilangan kuil bagi program Dharma Madani mengambil kira kedua-dua pandangan yang telah dibangkitkan oleh YB Senator Saraswati Kandasamy, Timbalan Menteri Perpaduan Negara, dan YB Datuk Ramanan Ramakrishnan, Timbalan Menteri Pembangunan Usahawan. Yang amat berhormat Perdana Menteri telah memutuskan supaya pengumuman asal 1,000 kepada 200 kuil diubah kepada 50,000 untuk 400 kuil. இதுதான் பிரதமர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு 14ஆம் தேதியிட்ட கடிதம் நேற்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த கூட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டோம். இது எங்களுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம். மீண்டும் ஒரு கூட்டத்தில் JPM தலைவர், இல்லை அது 1000 கோவில்கள் 20 அது பரதநாட்டியத்திற்கும் தேவாரத்திற்கும் என்று அவர் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அறிவிப்பு என்பது அவருக்குட்பட்ட அதிகாரம், அதில் நான் தலையிடவில்லை. ஆனால் அது எங்களுடைய திட்டம் கிடையாது. எங்களுடைய திட்டம் என்பது கோயிலுக்கு பணம் கொடுத்து அவர்களை இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ள சொல்வதல்ல. எங்களுடைய திட்டம் என்பது கோவில்களை தளமாக வைத்து இந்திய சமுதாயத்திற்கான சேவைகள், பணிகள், உருமாற்றம், இளம் பிள்ளைகளை சிச்சிரான் முடி என்று சொல்கிறோம், கல்வி, முக்கியமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியில் அவர்கள் கல்வியில் விடுபடுகின்ற மாணவர்கள் கல்வியில் மீண்டும் சேர வேண்டும். கல்வி தொடர்கின்ற மாணவர்கள், பின்தங்கி இருக்கின்ற மாணவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்ற எங்களுடைய இந்த ஒட்டுமொத்த திட்டம் என்பது வேறு. ஆகவே இது தொடர்ந்து 1000 ஆலயம் என்று குறிப்பிட்டிருப்பதனால் தொடர்ந்து மக்களிடையே பல குழப்பங்கள், சர்ச்சைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக என்னுடைய அமைச்சரிடம் இன்று பேசினேன். அவருடைய நிலைப்பாடும் எனது நிலைப்பாடும் ஒன்றுதான். இந்த தொடர்ந்து, ஏனால் எங்களுடைய அமைச்சு என்பது, ஒற்றுமை அமைச்சு என்பது சமய நல்லிணக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைச்சு. சமய நல்லிணக்கத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைச்சின் கீழ் கோவில்களுக்கிடையே இப்படி ஒரு சர்ச்சை, உதாரணத்திற்கு நாங்கள் 20,000 வெள்ளி 50,000 வெள்ளி கொடுக்கிறோம் என்று நாங்கள் விண்ணப்பத்தை பெற்ற பிறகு, இல்லை அது 20,000 வெள்ளி தான் 1000 வெள்ளிக்கு என்று கூறி மக்கள் எங்களுடைய அலுவலகத்திற்கு அங்கே முன்னே நின்று போராட்டங்களை நடத்தினால் எங்களுடைய அமைச்சுக்கு அது ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்தும். ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் பிரதமரின் தலைமை செயலதிகாரி அவருக்கு நான் கடிதம் அனுப்பிவிட்டேன். அதாவது இந்த ஸ்கோப் மாற்றுவதற்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இது மாறுபட்ட ஸ்கோப். எங்களுடைய ஆரம்ப ஸ்கோப் என்பது எங்களுடைய அமைச்சுக்கு உட்பட்டது. மேலும் எங்களுடைய இது 200 ஆலயம் என்பது 400 ஆலயத்துக்கு பிரதமர் மாற்றம் செய்து நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தொடர்ந்து இப்படி சர்ச்சைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எத்தனை ஆலயங்கள் என்பதில் குழப்பம், என்ன செய்ய போகிறோம் என்பதில் குழப்பம், 2 தரப்பும் வெவ்வேறு தகவலை வெளியிட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டத்திலிருந்து, இந்த திட்டம் எங்களுடைய திட்டம் கிடையாது, நாங்கள் கொடுத்த திட்டம் என்பது வேறு என்ற அடிப்படையிலும் இந்த குழப்பங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை முழுமையாக மித்ராவும் JPMஐ ஏற்று நடத்தட்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு நாங்கள் அந்த பரிந்துரையை பிரதமரின் தலைமைச் செயல் அதிகாரிக்கு நாங்கள் அனுப்பிவிட்டோம். காரணம், இந்திய சமுதாயம் மேம்படுத்த வேண்டும் என்பது ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதி அடிப்படையில் எனது ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு, சிந்தனை.
அமைச்சு எனக்கு அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது, அமைச்சர் எனக்கு அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். என்னோடு இணைந்து மலேசிய இந்து சங்கம், மலேசிய இந்து தர்ம மாமன்றம், மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றம், அதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அண்மையில் நான் ஸ்ரீலங்காவுக்கு சென்றிருந்தேன். அங்கேயும் இந்தியர்கள் புலம்பெயர்ந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் இருக்கிறார்கள். நம்மை போல் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் குடியுரிமை என்று வருகின்ற பொழுது நம்மளை விட அவர்களுக்கு இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை. நமக்கு குடியுரிமை வழங்கப்படுவதாக அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கவில்லை. ஆனால் அங்கு இருந்த தலைவர்கள், இந்திய தலைவர்கள் அதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டு தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடு திட்ட வரைவின் காரணமாக 2003ஆம் ஆண்டே முழுமையாக நாடற்ற பிரஜை குடியுரிமையற்றவர் என்ற நிலையை தீர்த்து விட்டார்கள். நாம் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுக்கு அரசியல் சாசனம் இருந்தும் முயற்சி செய்கின்றோம். அவர்கள் அரசியல் சாசனத்தில் அந்த பரிந்துரை இல்லாமலும் அவர்களுக்கு முழுமையான குடியுரிமை வாங்கி கொடுத்து விட்டார்கள். என்னுடைய நோக்கம் மலேசிய இந்திய வழக்கறிஞர்களை இந்த திட்டத்தில் இணைத்ததற்கு அடிப்படை காரணம், இன்னும் இந்த திட்டம் நம்ம உள்துறை அமைச்சுடன் பேசி அந்த கண்டிஷன்ஸ்களெல்லாம் தளர்வு செய்து மக்களுக்கான சேவைகளுக்கு வழங்குகின்ற பொழுது அவர்கள் எல்லாருமே புத்திரஜெயை தேடி வர முடியாது. எல்லாருமே மந்திரியவும் திம்பாலான் மந்திரியும் தேடி வர முடியாது. எல்லாரும் அரசாங்கத்தின் அலுவலகத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு என்னாச்சுன்னு கேட்க முடியாது. மக்களை நோக்கி நம்ம சேவை செய்ய போகணும். அதனால ஆலயங்களின் வாயிலாக அவர்களுடைய விண்ணப்பங்களை சரிபார்த்து அதிகாரிகளை அங்கே அழைத்து வந்து அந்த விண்ணப்பங்களை சரிபார்த்து சமர்ப்பிக்கும் ஒரு முயற்சியையும் இந்த கோயில்களை சமூக பணிக்காக உருமாற்றும் திட்டத்தில் நாங்கள் இணைத்திருந்தோம். ஒரு உருமாற்றத்தை நோக்கி இருக்கிறதை தவிர எங்களுடைய திட்டம், நாங்கள் பணம் கொடுக்கிறோம், நீங்கள் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை செய்து கொள்ளுங்கள் என்பது ஜேபிஎம்ஐ அறிவிக்கின்ற திட்டம். இது ரெண்டுமே எங்கேயும் ஒரு சந்தித்துக் கொள்வதற்கான ஒரு மத்திய புள்ளி கிடையாது. ஆகவே இந்த திட்டத்தை தொடர்ந்து அவர்கள் விருப்பப்படி அவர்கள் நடத்தட்டும், அவர்களுடைய மித்ராவுடன் இணைந்து நடத்தட்டும் என்ற ஒரு பரிந்துரையை நான் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக இதை தெரிவிப்பதற்கு காரணம், எனக்கு தனிப்பட்ட முறையில் வருகின்ற அழைப்புகளை தவிர அமைச்சின் பெயரும் இதில் நிறைய அடிபடுகிறது. அமைச்சின் வெப்சைட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களிடம் ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதம் வாங்காமல், எங்களுடைய அனுமதி வாங்காமல் அமைச்சின் வெப்சைட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இதில் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த செய்தியாளர் கூட்டத்திற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஏதாவது விளக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம். வணக்கம். நான் இந்து சங்கம் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பிலையும் கலந்து கொண்டேன். அதே மாதிரி துணை அமைச்சர் கொடுத்த செய்தியாளர் இன்னைக்கு உங்களுடைய விளக்கமும் நான் கேட்டிருக்கேன். அதனால சில குழப்பங்கள் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, எங்கள் மத்தியிலும் அது நிலவுகின்றது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வெறும் ரஜிஸ்ரீ ரமணன் மட்டும் கலந்து கொண்டவர்கள், மித்ராவின் அதிகாரி கலந்து கொண்டார்கள். அந்த நிதி எங்கெங்கே இருக்கணும், என்னென்ன திட்டங்களுக்காக அதை ஒதுக்குறாங்களோ அந்த திட்டத்தை சார்ந்த அனைவருமே கலந்து கொண்டு அங்கே எடுத்த முடிவு தான் அவங்க அறிவிக்கிறாங்க. இது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இந்த கூட்டத்தில் என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கோம்னா இந்த திட்டத்தை வழி நடத்தலாம் அப்படின்ற முன்வைக்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆலயங்களுக்கு 20,000 வெள்ளின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்து சங்கமும் 8 திட்டங்களை நாங்கள் முன் வச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்து சங்கம் அவங்க திட்டத்தில் கேட்டது முதல்ல 6 மில்லியன் தான் கேட்டிருந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் பிரதமர் கொடுத்தது 20 மில்லியன். அப்போ இந்து சங்கமும் சரி, இல்லை உங்களுடைய திட்டமும் சரி, நீங்கள் அந்த 6 மில்லியனை கேட்கறது தானே நியாயமாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக அந்த 20 மில்லியன் கேட்கறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? 6 மில்லியன் என்ற கருத்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த கூட்டத்தில் நான் இல்லை. இந்து சங்கத்தில் அப்படி சொல்லியிருக்காங்களா என்னது எனக்கு தெரியாது. அதை நான் பார்க்கவும் இல்லை.
ஆலயங்கள்னு சொல்லியிருப்பாங்க. 6 மில்லியன் அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது நான் அறிந்த வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டுச்சுனாக்க, நீங்கள் வந்து 20,000 வெள்ளி 200 ஆலயங்களுக்கு நீங்கள் எடுத்துக்குங்க, அதான் 6 மில்லியன், இதுதான் உங்களுடைய 6 மில்லியன், மிச்சம் வந்து அவங்க இப்படி ஒரு கேள்வி அவர்களிடம் வைக்கப்பட்டதாகத்தான் எங்களுக்கு அவங்க புரிந்து கொண்டதாக தான் எனக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. இல்லை, அதனால இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் டவுனாக இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு திட்டம் கிடையாது. ஏனென்றால் பிரதமர் அலுவலகத்திற்கு போய் இந்த திட்டத்திற்கான மானியம் கேட்டது நான். பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இது 6 மில்லியன் 10 மில்லியன்லாம் பிரதமர் அறிவிக்கலை. அதனால தான் நான் சற்று முன்பு உங்களோட வாசித்தேன். நீங்கள் வந்து பிரதமருடைய அறிவிப்பையும் போய் எடுத்து பார்க்கலாம். 20 மில்லியன் untuk memperkasa rumah ibadat sebagai pusat community setempat. இதுதான் பிரதமருடைய அறிவிப்பு. ஸோ 20 மில்லியன். அப்போ அதனால தான் நான் அந்த பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வந்த மினிட்டை நான் முதல்ல மேல்கோர் காமிச்சேன். அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கனாக்கா, மீண்டும் நான் அதை படித்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து பிரதமர் அறிவிச்சதை சொல்றீங்க, அவங்க அந்த அறிவுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது தான் நீங்கள் வந்து செய்தியாளர் இல்லை, அதற்கு முன்னால் எதுவுமே நடக்கலை. ஏன்னாக்கா அவங்க போய் நேரடியாக பிரதமரையோ யாரிடையுமோ கேட்கல. அந்த திட்டங்களை வந்து இது வந்து நம்ம டைவர்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து இங்கே பிரதமர் அறிவித்ததும் இங்கே மினிட்டும் நான் படித்து காமிச்சிட்டேன். இதுக்கு முன்னால் நடந்தது, அதுக்கு முன்னால் நடந்ததுன்னு, ஏன்னா செய்தியாளர் கூட்டத்தில் தவறான அதில் நான் போக விரும்பலை. இதுதான் திட்டத்தை கொடுத்த பிறகு நான் தான் அங்கே போய் பேசினேன். இதுதான் பிரதமர் அறிவித்தது, இதுதான் அதோட மினிட். லெட்ஸ் நாட் டைவர்ட் த ஹோல் இஷ்யூ. இப்போ என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் தான் இதை வந்து ரன் பண்ணியிருக்கீங்க, ஒரு இப்படி சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் அந்த கூட்டம் வந்து உங்கள் தலைமையில் நடக்குது, அது வந்து டாக்டர் ஸ்ரீ ரமணன் தலைமையில் நடக்குது. அவங்க வந்து அந்த முடிவு பண்ணக்கூடிய கூட்டத்திற்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு எல்லா மீடியாவுடைய நேஷனல் மீடியா. இல்லை, இது தவறான விஷயம், இது தவறான ஒரு கருத்து. எங்களோட அமைச்சின் கீழ் ஜவத்தன் குவாசு ப்ரோக்ராம் மடானி இருக்கிறது. ஜவத்தன் குவாசு ப்ரோக்ராம் தர்ம மடானி இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு நான் தலைமை தாங்குகிறேன். அந்த கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் எல்லாரும் வர்றாங்க. அது கூட எங்களுடன் இணைந்து எல்லா கூட்டத்திற்கும் இந்து சங்கம், இந்து தர்ம மாமன்றம், இந்து வழக்கறிஞர்கள் மன்றம் மற்றும் தாரா அறவாரியம் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் மீட்டிங் நடத்துகிறோம். இது எங்களுக்கு இன்டர்னலாக இந்த ப்ரோக்ராம் தொடர்பாக நடத்துகிற மீட்டிங். ஒவ்வொரு மீட்டிங்கும் நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நாங்கள் போஸ்டிங் பண்ணுறோம். ஒவ்வொரு மீட்டிங்க்கு பிறகு நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் நாங்கள் சொல்லலை. ஏன்னா முதல் கட்டமாக நாங்கள் கரிஸ் பண்டுவான் உருவாக்கணும். அதன் பிறகு அந்த அடிப்படையில் போராங் வெளியாக்கணும். அதன் அடிப்படையில் அடுத்து இது மக்கள்கிட்ட ஆலயங்கள்கிட்ட இந்த விண்ணப்பங்களை பெற்றோம். ஒய்பி ரமணன் தலைமையிலான கூட்டம் என்பது இந்த ப்ரோக்ராமை கவல் செய்ய பண்ணுறது மட்டுமல்ல. எங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் இந்த திட்டத்தை எல்லாத்தையும் எங்களுடைய ஒரு லப்போரானாக நாங்கள் அங்கே கொடுப்போம். அவர் பிரதமருக்கு எடுத்துகிட்டு போவார் என்பது தான் ஜேபிஎம்ஐ. ஏன்னா அவர் வந்து முழுமையாக இந்த 4 திட்டம் மித்ரா ஃபண்ட் என்பதனால மட்டும்தான், மித்ரா ஃபண்டை பயன்படுத்துறதுனால ஜவத்தன் குவாசு பெஞ்சலரசன் அவங்களோட மித்ரா ஃபண்டை அவங்க வந்து எல்லாராஸ் பண்ணுறாங்க பல திட்டங்களுக்கு உட்பட்டு. அதனால நாங்கள் அங்கே கொடுத்துட்டு அவர் மூலியமாக பிரதமருக்கு போகுது. ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு சலுரன் இருக்கணும் பிரதமருக்கு அனுப்புறதுக்கு. ஒன்று ஜவத்தன் குவாசு பிரபாகரன் தலைமையில் ஒன்று இருந்தது, இப்பொழுது இல்லை என்று அறிவிக்கப்பட்டதாக நான் கேள்விப்படுறேன். எனக்கு அதை பற்றி சரியான தகவல் இல்லை. ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மீட்டிங் படி நாங்கள் அங்கே வந்து சமர்ப்பிப்போம். அப்போ அவங்க இந்த 1000 கோயில்கள் சொன்ன பிறகு அதற்கான கூட்டத்தை நாங்கள் போட்டு அதை நாங்கள் மறுத்து நாங்கள் செய்துவிட்டோம். ஆனால் எங்களோட நோக்கம் வந்து பப்ளிசிட்டி பண்ணுவதில்லை. கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி 1000 கோயில் கூப்பிட்ருக்கோம், 200 கோயில் கூப்பிட்றோம். நாங்கள் செயல்படுத்த வேண்டும். எங்களுடைய இலக்கு என்பது இந்த திட்டங்களை செயல்படுத்தணும். ஏன்னா நாங்கள் கோயில் மாநாடு போட்டோம், 600 கோயில்கள் வந்தது. அதன் பிறகு அமைச்சரவைக்கு இது தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சரவையிலிருந்து எங்களுக்கு அதற்குண்டான அங்கீகாரம் வந்தது. எஸ், அந்த 12 தீர்மானங்கள் அது திருப்பி நாங்கள் அமைச்சரவையில் கலந்து பேசி அதை நம்ம வெறும் 8 தீர்மானங்களாக உருவாக்கி, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் மார்ச் மாதத்திலிருந்து இந்த திட்டத்திற்கு நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்திற்கு
கோவில்கள் எந்தெந்த அதிகமான கோவில்கள் வந்து தனியார் நிலத்திலும் அரசு நிலத்திலும் புறம்போக்கு நிலத்திலும் இருக்குது. அதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும். அந்த குழுவின் வாயிலாக அரசாங்கத்திற்கு பல கோரிக்கைகள் எடுத்து செல்ல வேண்டும். மாநில நிலம் என்பது மாநில பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கான ஒப்புதல் வந்து நம்மள பிடிஜே எனப்படும் கமந்திரியன் அலாம் லெஸ்தாரி சும்பா அலாம் அண்ட் லெஸ்தாரி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜவத்தன் குவாசால அவங்க இடம் பெறுவதாக. நான் சற்று முன்பு கூறினேன், இளம் பிள்ளைகளுக்கு கல்வியில் சிச்சிரான் முறையீடு இருக்குன்னு. நான் கல்வி துணை அமைச்சருக்கு கடிதம் எழுதிவிட்டோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் எவ்வளவு மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளிக்கு வராமல் பாதியிலே படிப்பை நிறுத்திவிட்டார்கள் என்ற புள்ளி விபரத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதில் வந்து அவங்க கமந்திரியன் பர்பாடுவான் நெகாராவுடைய ப்ரொப்போசல், அதாவது நாங்கள் மாநாடு நடத்திய ப்ரொப்போசல் தான் ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக இந்த மினிட் வந்து பிஎம் ஆஃபீஸிலிருந்து வந்த மினிட், இதை உங்களுக்கு நான் திரும்பி படிச்சு சொல்கிறேன். இது வந்து 22ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு செய்த பிறகு அவருடைய பிஎம்ஓ ஆஃபீஸில் அவருடைய ketua setiausaha sulit தலைமையிலான Mesyuarat Penyelarasan Inisiatif di bawah Unit Transformasi Masyarakat India Malaysia, பெஜாபாட் பிரதான மந்திரி. அதனால் இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அவர்களுடைய மினிட் தான் கடைசியில் நிற்கும். இது பிரதமர் சொல்கிறது, அதாவது இந்து சங்கம் சொல்கிறதோ வேறு யாரும் சொல்கிறதோ கிடையாது. இதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதில் pemerkasaan rumah ibadat Hindu sebagai pusat komuniti setempat program Dharma Madani dengan peruntukan sebanyak 20 juta ringgit melalui Kementerian Perpaduan Negara. ஸோ melalui Kementerian Perpaduan Negara அந்த ஒரு திட்டம் தான் நாங்கள் இந்து சங்கத்துடன் இணைந்து செய்த அந்த ஒரே ஒரு திட்டம் தான் அமைச்சரவைக்கு போச்சு. அந்த அமைச்சரவையோட திட்டத்தை தான் பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். ஸோ அங்கே 6 மில்லியன் 4 மில்லியன் 3 மில்லியன் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல. இது இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட். இதன்படி 20 மில்லியன் எங்களுடைய ஒற்றுமை அமைச்சின் புரோகிராமுக்கு ஒதுக்கப்பட்டது. கமந்திரியன் கம்யூனிகாசியிடம் அரசாங்கத்தின் திட்டங்கள், அதாவது பட்ஜெட்டில் வர்றது ஒன்று, அது போக தேசிய அளவிலான திட்டங்கள் என்ன என்பதை எங்களுக்கு வரையெடுத்து கொடுங்க, நாங்கள் எல்லா ஆலயங்களுக்கும் நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு. ஸோ இந்த திட்டம் மித்ரா ஃபண்டு வருவதற்கு முன்பாகவே நாங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு கட்டமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்க போது இந்த தொகை வருகின்ற போது எங்களோட தொடர்ந்து இந்த முயற்சி, இந்த பயணம், அதற்கிடையில் இந்த தொகை வந்திருக்கிறதுனால இதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் திட்டம் எப்பொழுது நமக்கு மக்களிடமிருந்து அங்கீகாரம் மாநாட்டில் கிடைத்ததோ, எப்பொழுது எங்களுக்கு இதற்குண்டான அங்கீகாரம் அமைச்சரவையில் கிடைத்ததோ நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ இறுதியாக வந்து நான் தெளிவு பெறதுக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த 1000 ஆலயங்களுக்கு 20,000 வெள்ளி திட்டம் என்பது பிற்பாடுவா நீங்கள் உங்கள் தலைமையில் முன்னெடுத்த திட்டம் கிடையாது. உங்களுடைய திட்டம் என்பது வந்து பிரதமருடைய கடிதம் படி 400 ஆலயங்களுக்கு ஒரு ஆலயத்திற்கு 50,000 வெள்ளின்றது 14ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கப்பட்ட கடிதம். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அதனால் இப்போ நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல வரீங்கன்னா, அவர்கள் செய்வதை அவர்கள் செய்யணும், இதற்கு பிறகு நீங்கள் அதில் தலையிடுவதில்லை. ஆமாம், ஏன்னாக்கா இது வந்து தொடர்ந்து ஒரு குழப்பமாக போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த குழப்பத்திற்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பது நம்மளுடைய பணியாக இருக்க முடியாது. தொடர்ந்து, அதாவது ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது என்று நம்ம எதிர்பார்க்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் அதனால தான் எந்த இடைப்பட்ட காலத்தில் நான் எந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கொடுக்கல. ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த குழப்பம் வந்து கொண்டே இருக்கின்ற காலகட்டத்தில் எங்கேயாவது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி நாம் வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பணி எப்படி நாங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மானியம் என்பது எப்படி அவர்கள் நோக்கில், அவர்கள் பார்வையில், அவர்களுடைய திட்டமாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது, அதை அவர்கள் செய்து கொள்ளட்டும். ஏன்னா அதற்காக நாங்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கைவிட முடியாது. இது சமூகம் சார்ந்த ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி நான் மக்களுக்கிட்ட பல மேடைகளில் நான் பேசிட்டேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தின் காரணமாக நான் இதிலிருந்து பின்வாங்க முடியாது.
இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்க அடுத்து இந்த திட்டத்தை இப்போ அமைச்சின் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இது நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய கூட்டத்தில் நாங்கள் பேசி நாங்கள் முடிவு எடுப்போம். ஏன்னாக்க என்னோட அணுகுமுறை எப்பொழுதுமே நான் தனித்து எதுவுமே முடிவு எடுப்பது கிடையாது, தன்னிச்சையாக செயல்படுவதும் கிடையாது. எல்லாவற்றையுமே நான் கலந்து பேசி மற்றவர்களுடைய கருத்தையும் ஆராய்ந்து அதன் பிறகு நம்மளுடைய முறையான கலந்துரையாடலுக்கு பிறகு தான் ஒரு தீர்வு எடுப்போம். அதனால் எங்களுடைய இருக்கக்கூடிய இயக்கங்கள் இன்னும் எங்களுடைய நோக்கத்தின் சார்பாக பல இயக்கங்கள் எங்களுடன் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த இயக்கங்களுடன் சேர்ந்து இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தன்னார்வ தொண்டர்களை சேர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை கூட நாங்கள் எடுத்துட்டோம். அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் தயார் பண்ணிட்டோம். ஸோ இந்த எங்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கும். இறுதியாக ஒரு செட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ரமணனும் ஒரே கட்சி சார்ந்தவர்கள், ஒரே நிதி சார்ந்த சிக்கல் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் இருவரும் இணைந்து பேசினாலே ஒரு விஷயத்திற்கு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்ற ஒரு இருக்கும் பொழுது, ஒரு கட்சியை சார்ந்த இரண்டு தலைவர்கள் இரண்டு விதமாக பேசுவது அது கட்சிக்கும் சரியா இருக்காது, சமூகத்திற்கும் ஒரு சரியா இருக்காது. ரொம்ப ரொம்ப சரியான கருத்து. மக்களுக்கு அந்த கருத்தை முன்வைத்த மக்களுக்கு நான் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். இந்த கடிதத்திலேயே நீங்கள் அதற்கான விளக்கம் இருக்கிறது. Mengambil kira kedua-dua pandangan yang telah dibangkitkan oleh Saraswati Kandasamy dan juga Ramanan. இரண்டு பேருடைய பண்டங்கனை கேட்டு பிரதமர் எடுத்த முடிவை தான் நான் இங்கே பேசி கொண்டிருக்கின்றேன். நான் தன்னிச்சையாக ஒன்றையும் அறிவிக்கவே கிடையாது. நாங்கள் 200 ஆலயம் என்பதன் அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருந்தோம். ஆனால் அது 400 ஆலயமாக பிரதமர் மாற்றிய பிறகும் அதன் படியிலே தான் நாங்கள் பயணிக்கின்றோம். திருப்பி இதோட மாற்றங்கள் தன்னிச்சையாக முடிவு செய்யப்படுகின்ற பொழுது எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? இதுதான் அதிகபட்சமாக cadangan pindahan pada இதற்குன்னு mengambil kira kedua-dua pandangan yang telah dibangkitkan. இதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்து விட்டது. பிரதமர் ஒரு முடிவு எடுத்து விட்டார். அதற்குண்டான கடிதம் வெளியாகி விட்டது. இதற்கு மேலும் என்ன செய்வது என்பதை இதற்கு மேலும் அதாவது ஒரு தலைவர் என்பது எனக்கு எல்லாருமே அவரவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு பார்வை இருக்கு. எனக்கு என் சமுதாயம், என் மக்கள் வெறும் எப்பயுமே காசை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கின்றேன். மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவள் நான். ஏழ்மை என்ன, படிப்பதற்கு கஷ்டப்படுவது என்ன என்பது எனக்கும் தெரியும். நான் மேலே இருந்து இங்கே உட்கார்ந்து அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு எனக்கு இந்த அதிகாரம் என்பது ஒரு பணியாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது. நான் 28 ஆண்டுகள் வழக்கறிஞராக செயலாற்றிருக்கின்றேன். அதில் எனக்கு போதுமானதை விட அதிகமான நான் உழைத்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன். இன்னைக்கு என் சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த பதவியில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா நான் இன்னும் திருப்பி உங்களுக்கு காசு கொடுக்குறேன், உங்களுக்கு பக்குல் மாக்கா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு 500 வெள்ளி கொடுக்குறேன், உங்களுக்கு 1000 வெள்ளி கொடுக்குறேன்னா என்னைக்கு நம் சமுதாயம் உருமாற போகுது? இந்த நிலையில் நான் பார்க்குறேன், நான் எல்லா சமுதாயத்தையும் பார்க்குறேன். மலாய்க்கார சமுதாயம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஏஐ என்பது ஒரு உலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு கட்டத்தை, ஒரு மனிதனையே ஒதுக்கிவிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நோக்கி ஏஐ வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் நீ முடி வெட்டுறதுக்கு கற்றுக்க, கேக்கு சுடுறதுக்கு கற்றுக்க, நீ முக ஒப்பனை செய்ய கற்றுக்க என்பது அல்ல என்னுடைய இலக்கு. நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தாலும் நான் எப்படி உயர்ந்து இருக்கிறேனோ அதே போல என் சமுதாயம் உயர வேண்டும், அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், அவர்களும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது எனது சிந்தனை. அந்த சிந்தனையில் அடிப்படையிலே மாற்றம் இருக்கின்ற பொழுது நம்ம என்னத்தை பேச முடியும்? ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு வீட்டில் வசிப்பவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் சிந்தனை மாறுபடுகின்ற பொழுது அது தொடர்ந்து மாறுபட்டு தான் இருக்கும். என் வழியில் நான் பயணிப்பேன். எனக்கு எவ்வளவு இதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதை தொடர்ந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சமுதாயத்திற்கு எனது சேவை தொடரும். இதில் நான் எந்த அடிப்படையிலும் நான் சமரசம் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை.